ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா செவந்து மணம் வர அளவுக்கு வரட்டும். இப்போது நல்லா செவந்துருச்சு. ஒரு 5 காஞ்ச மிளகா, நான் காஞ்ச மிளகா போடுறேன். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். 3 பூண்டு நான் தோலோடு தான் போடுறேன். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் செவந்துடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறையா புதினா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கிறேன். புதினாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போடலாம். நான் திருகி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது தேவைக்கேற்ப உப்பு மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்துக்கு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பும் போட்டுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது சட்னிலாம் ஊற்றிக்கலாம். நல்லா மணமான டேஸ்டான சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சுட சுட ரெடியாகுது. இந்த சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி 6 இட்லி 8 இட்லின்னு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.